அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள்ளே துதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாம் பரிசுப்படுவதாக. நேற்று தினத்தினுடைய தொடர்ச்சியை நாம் இந்த நாளிலே பார்ப்போம். ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நேற்று எப்படி ஆராதிக்க வேண்டும், சபைக்கு எப்படி போக வேண்டும், அது சபையாக இருக்கலாம், ஐக்கியமாக நாம் கூடி தொழுகிற எந்த இடமா இருக்கலாம். நாம் புத்தியோடு கூட ஆராதிக்க வேண்டும். புத்தியற்ற ஆராதனை நாம் செய்யக்கூடாது. நாம் நம்மை அர்ப்பணிப்பதற்காக ஆராதனைக்கு செல்கிறோன்ற உணர்வு நமக்கு மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். 2ஆம் வசனத்தில் இதை தொடர்ச்சியாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது உண்மையாக ரோமபுரியினுடைய சபையின் நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதில் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்க. இருக்கிற நிலையில் நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் மறுரூபமாக வேண்டும். உங்கள் மனம் புதிதாக வேண்டும். எப்படிப்பட்ட நிலையில அந்த சபை இருந்தது என்றால், தன்னை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடிய அனுபவம், தன்னை குறித்து அதிக அளவிலே தன்னை நினைத்து கொள்ளக்கூடிய அனுபவம் அந்த சபைக்கு இருந்தது. வாசிக்கிறேன் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். சபை, குடும்பம், நம்முடைய ஐக்கியம், ஊழியம், இதில் கலகம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அது குடும்பமாக இருக்கலாம். எந்த இடங்கள்லையும் கலகம் வருவதற்கு, ஒரு பிரிவினை வருவதற்கு, ஒரு கசந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம், நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுகிறதுனால சில பெருமை எண்ணக்கூடிய விதை விழுந்து விடுகிறது. நம்மை பற்றி மிஞ்சி எண்ணக்கூடிய சில காரியங்களை செய்வதனால கர்த்தர் அறிவிருக்கக்கூடிய சுபாவங்களுக்கு நாம் இரையாகி விடுகிறோம். ஜாக்கிரதை, எச்சரிக்கையோடு கூட சொல்லுகிறேன். ஆராதனை விளையாட வேண்டாம். ஆராதனையில அலட்சியம் வேண்டாம். ஆராதனையில கர்த்தர் அறிவிருக்கக்கூடிய சிந்தனைகளை வேண்டாம். நாம் நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். நான் போகக்கூடிய சபையிலே, நான் தொழக்கூடிய இடத்திலே, நான் ஆராதிக்கக்கூடிய இடத்திலே என் பங்கு என்ன, என்னுடைய விளைவு என்ன, நான் என்னுடைய செயல்பாடுகள் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நாம் நினைத்த மாதிரி வாழ்ந்து, நாம் நினைத்த மாதிரி நம்முடைய மனம் போன போக்கிலே இருந்து கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய நிலைமை அதுதான். தங்களுடைய மனம் போன போக்கில் போனார்கள். கர்த்தர் சொன்னார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொன்னார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, நான் தயவாக சொல்லுகிறேன், நான் முடிக்கிறேன், நான் தயவாக சொல்லுகிறேன். ஆராதனை அலட்சியமாக எண்ண வேண்டாம். நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். இதில் ஒவ்வொரு வாக்கியங்களையும் வாசிங்கன்னா, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்கள், போதிக்கிறவர்கள், உதவி சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் சொல்லுது, கர்த்தர் கொடுத்த பலத்தின்படியே செய்யுங்க, விசுவாச பிரமாணத்தின்படியே செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். 9ஆம் வசனம், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இந்த அதிகாரம் முடிவிலே சொல்லுகிறார், நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ஒருவேளை ஆலயத்தில், சமுதாயத்தில், குடும்பத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் சில தீமை உங்களுக்கு நடக்கலாம். நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நன்மையை விரும்புங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, நன்மை செய்வதற்கு, ஆராதனை புத்தியோடு கூட தங்களை ஆராதிக்க அர்ப்பணிப்பதற்கு, தங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதபடிக்கு ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தந்து நடத்துங்க ராஜா. கவனமாக, தெளிவாக கர்த்தரை ஆராதிக்கின்ற அந்த உணர்வோடு கூட உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தர் மகிமை அடைய இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.